சோனா குருவியோட கணவர் ராணா குருவி உயிரோட இருக்கும்போது சோனா குருவியோட குடும்பம் வறுமையில தான் வாழ்ந்து வந்தது. திடீர்னு நடந்த ஒரு விபத்துல ராணா குருவியோட மரணத்துக்கு அப்புறம் சோனா குருவியோட குடும்பம் வறுமையோட பிடியில சிக்கி ரொம்பவும் தவிச்சுது. ஒரு நாள் சோனா குருவிய பார்க்க அதோட தோழி மீனா குருவி அங்க வந்தது. மீனா, நாங்க ஏற்கனவே வறுமையில தான் இருந்தோம். இருந்தாலும் குக்குவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விடு, நான் கூட பட்னி கிடந்துருவேன். இந்த குழந்தைங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இந்த குழந்தைங்க வேற எங்கேயாவது பிறந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எனக்கு பிறந்து என் கூட சேர்ந்து இவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சோனா, இதையெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நடக்கிறது எல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கடவுள் இந்த நேரத்துல உன்னை ரொம்ப சோதிக்கிறாரு. உன்னோட குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சின்னவங்க. இவங்களை நீ தனியா வளர்க்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். உன்னோட நிலைமையை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. மீனா, நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என் குழந்தைங்க பட்னி கிடக்கிறத என்னால பார்க்க முடியல. அவங்க வயிறார சாப்பிடறதுக்காக நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். சோனா, காலுக்காகத்த உனக்கு தெரியும்ல, அது ரொம்பவும் பணக்காரர். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய வயல்களும் இருக்கு. எனக்கு என்னவோ நீ அங்க போய் வேலை கேட்டா உனக்கு ஏதாவது வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீனா, இந்த தகவலை எனக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்பவும் நன்றி. நாளைக்கு காலையில முதல் வேலையா காலுக்காகத்த போய் பார்த்து வேலை கேட்க போறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையிலேயே கண் விழிச்ச சோனா குருவி காலுக்காகத்தோட வயலை நோக்கி பறந்து போச்சு. வயல்ல காலுக்காகத்தை பார்த்த சோனா குருவி அதுகிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலண்ணா, நீங்க வயல்ல வேலை பார்க்கறதுக்காக நிறைய பறவைங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு வயல் வேலையெல்லாம் தெரியும். வயல்வெளியில நீங்க எந்த மாதிரி வேலை கொடுத்தாலும் நான் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிப்பேன். சோனா, வயல் வேலை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட இப்ப எனக்கு வயல் வேலைக்காக பறவைகள் யாரும் தேவைப்படல. நீயே பாரு, என் வயல்ல எவ்வளவு பறவைகள் வேலை செய்யறாங்கன்னு. ஆனா என் வீட்டை சுத்தம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பறவை தேவைப்படுது. நீ விருப்பப்பட்டா என் வீட்டை சுத்தம் பண்ற வேலைய பார்க்கலாம். இல்ல காலண்ணா, வீட்டு வேலை பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தயவு செய்து வயல்ல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. நானும் என் குழந்தைங்களும் ரொம்பவும் கஷ்டப்படுறோம். அப்படியா சோனா? அப்ப நீ இங்க இருந்து கிளம்பலாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட வயல் வேலை மட்டும்தான் பார்ப்பேன், வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ற உன்னோட திமிரு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வயல் வேலை இருந்தா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீ என்னோட வீட்டு வேலைகளை தான் பார்த்தாகணும். இத கேட்ட சோனா குருவி ரொம்பவும் சோகமா அங்கிருந்து கிளம்பி பல இடங்களுக்கு போய் வேலை கேட்டு பார்த்தது. ஆனா சோனா குருவிக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. இதனால மனசொடைஞ்சு போன சோனா குருவி மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு வந்தது. அம்மா, எனக்கு பசிக்குது, ஏதாவது உணவு கொடுங்க. ஆமா அம்மா, எனக்கும் பசிக்குது, எனக்கும் உணவு வேணும். பிறகு சோனா குருவி தன்னோட கூட்டுல இருந்த கொஞ்சம் நெற்பயிர்களை குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுச்சு. நான் வேலை தேடாம கூட்டுக்கு வந்தது பெரிய முட்டாள்தனம். ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட்டுக்கே வரக்கூடாது. இப்படி முடிவு பண்ண சோனா குருவி மறுபடியும் வேலை தேட பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பறந்து போன சோனா குருவி கீழே கிடந்த ஒரு மாம்பழத்தை பார்த்த உடனே சோனா குருவி அது பக்கத்துல போச்சு. நல்ல வேலை, இந்த மாம்பழமாவது கிடைச்சது. என் குழந்தைங்களோட இரவு உணவுக்கு இதை சாப்பிட கொடுக்கலாம். சோனா குருவி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு புறா குழந்தையும் அவங்க அப்பாவும் அங்க வந்தாங்க. ஆண்டி, ஆண்டி, இந்த மாம்பழம் என்னோடது. மரத்துல இருந்த மாம்பழத்தை நான் தான் கல்லால அடிச்சு விழ வச்சேன். ரொம்ப நேரமா இத தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட மாம்பழம், என்கிட்ட கொடுங்க. குட்டி புறாவே, இது உன்னோட மாம்பழம்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஆண்டி இதை எடுத்துருக்கவே மாட்டேன். இந்தா, உன்னோட மாம்பழத்தை நீயே எடுத்துட்டு போ. இப்படி சொல்ல சோனா குருவி அந்த மாம்பழத்தை அந்த சின்ன புறா கிட்டயே கொடுத்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன புறாவோட அப்பா இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் சோனா. சோனா, உன்ன மாதிரி நேர்மையான குருவிய நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி எடுத்த மாம்பழத்தை திருப்பி கொடுத்திருக்க மாட்டாங்க. அது என்னோடதுதான் சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆனா நீ பேராசப்படாம அந்த மாம்பழத்தை என் குழந்தைகிட்ட திருப்பி கொடுத்துட்ட. இப்படி சொன்ன அந்த அப்பா புறா சோனாவோட முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இப்படி கேட்டுச்சு. சோனா,
உன் முகத்தை பார்த்தா நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னோட கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால ஏதாவது உதவ முடியுதான்னு பாக்குறேன். ஆமா புராணா, நீங்க சொல்றது உண்மைதான். என் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதுல பெரிய குழப்பம், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அதனால நானும் என் குழந்தைங்களும் சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறோம். இந்த குருவிய பார்த்தா ரொம்பவும் நேர்மையான குருவி மாதிரி இருக்கு. நமக்கு இப்படிப்பட்ட பறவை தான் வேலைக்கு தேவை. அப்பதான் அந்த பறவை நம்மள ஏமாத்தாம இருக்கும். சோனா, எனக்கே வேலைக்கு ஆள் தேவை. உன்னால என்கிட்ட வந்து வேலை செய்ய முடியுமா? உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பறவையை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த புறா இப்படி சொன்னதை கேட்ட உடனே சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. புறாண்ணா, நீங்க கொடுக்கற வேலையை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட வேலைய நான் ரொம்ப கச்சிதமா திறமையா செஞ்சு முடிப்பேன். சரி சோனா, இன்னைக்கு ராத்திரி காட்டு பக்கம் உள்ள குகை கிட்ட வந்துரு. உனக்கு என்ன வேலைன்னு நான் அங்க சொல்லுவேன். அப்படியா? சரி புறாண்ணா, இன்னைக்கு ராத்திரி நான் அந்த குகை கிட்ட கண்டிப்பா வந்துடுறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. தன்னோட குழந்தைங்களுக்கு இரவு உணவு கொடுத்து தூங்க வச்ச சோனா குருவி பிறகு காட்டுல உள்ள குகையை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி அங்க போனப்ப குகை வாசல்ல புறாவும் அரண்மனையில மந்திரியா வேலை பார்க்கற ஜம்ஜம் பறவையும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துல நிறைய தங்க நாணயங்கள் இருந்தது. அதையெல்லாம் பார்த்து சோனா குருவி ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. சோனா குருவி, சீக்கிரமா இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் தள்ளு வண்டியில வச்சு என்னோட வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. தினமும் உன்னோட வேலை இதுதான். புராணா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தங்க நாணயங்கள் கிடைக்குது? அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம மந்திரி வேற இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு. சோனா, அரசரோட மந்திரி என்னோட நீண்ட கால நண்பர். அவர் கொடுத்த ஐடியாவிலதான் நாங்க பருந்து ராஜாவோட அரண்மனையில இருந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தங்க நாணயங்களை கொள்ளடிச்சுக்கிட்டு வருவோம். நம்ம அரண்மனையோட கஜானா இருக்கிற ரூமுக்கும் இந்த குகைக்கும் ஒரு சுரங்க பாதை தோண்டி இருக்கோம். இந்த விஷயம் மந்திரியையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அடடா, கஜானா இந்த மாதிரி கொல்ல போறதால தான் நம்மளோட காடு ரொம்ப ஏழை காடா மாறிக்கிட்டு வருது. நம்மளோட பருந்து அரசரும் ஏழைகள் முன்னேற்றத்துக்கான திட்டத்தை செயல்படுத்த முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. காட்டுல உள்ள பறவைகள் இப்படி தங்க சொந்த காட்டையே கொள்ளடிச்சா அந்த காடு எப்படி முன்னேறும்? சோனா, நீ செய்யற இந்த வேலைக்காக உனக்கு கை நிறைய சம்பளம் கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே நீ இந்த காட்டுல பெரிய பணக்கார பறவையா ஆயிடுவ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ செய்யற இந்த வேலைய பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. சரி புராணா, நீங்க சொல்றபடியே செய்யறேன். நானும் இப்படி ஒரு வேலைக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதானே நானும் சீக்கிரமா பணக்கார பறவையாகலாம். பிறகு கீழே இருந்த தங்க நாணயங்களை எல்லாம் சோனா குருவி அந்த தள்ளுவண்டி மேல எடுத்து வைக்க, பிறகு புறாவும் சோனாவும் அதை தள்ளிக்கிட்டு புறாவோட வீட்டுக்கு போனாங்க. புறா வீட்டுல போய் இந்த தங்க நாணயங்களை வைக்கிற வேலையை பார்த்த உடனே சோனா குருவிக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாச்சு. ஏன்னா அரசரோட கஜானாவுக்கு இணையா புறாவோட வீட்டுல ஒரு கஜானா இருந்தது. சோனா, நான் உன் கூட தினமும் இங்க வந்துகிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் குகையில இருந்து தங்க நாணயங்களை நீ தனியா தான் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ரூம்ல வைக்கணும். இந்த வேலைக்காக தான் நான் ஒரு நம்பிக்கையான ஆளை பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நேர்மையான உள்ளம் கொண்ட நீ எனக்கு கிடைச்சிட்ட. நாளைக்கும் சரியா இதே நேரத்துக்கு காட்டுல உள்ள குகை வாசலுக்கு வந்துரு. பிறகு சோனா குருவியும் புறாவும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. அரசரோட மந்திரியும் இந்த புறாவும் சேர்ந்து நம்ம காட்டோட அரசாங்கத்தை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. பாவம் பருந்து ராஜா தன்னுடைய மந்திரி ஜம்ஜம் பறவை மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா ஜம்ஜம் பறவை அரசரை மட்டும் இல்ல, இந்த காட்டுல உள்ள ஒவ்வொரு பறவைங்களையும் ஏமாத்துது. இதை இப்படியே விடமாட்டேன். கண்டிப்பா இதை நான் அரசரோட கவனத்துக்கு கொண்டு போவேன். அன்னைக்கு ராத்திரி பூரா இத பத்தியே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த சோனா குருவி மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே பருந்து ராஜாவோட அரண்மனைக்கு பறந்து போச்சு. சோனா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தூரத்துல உள்ள காடு வரைக்கும் போக வேண்டி இருக்கு. அதனால இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்னும் 2-3 நாட்கள் போனதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. பருந்து மகாராஜா, அப்படி சொல்லாதீங்க. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இதை இப்ப நீங்க கேட்கலன்னா கூடிய சீக்கிரம் நம்மளோட கஜானாவே காலியாயிடும். சோனாவோட இந்த பேச்சை கேட்ட பருந்து மகாராஜா பிறகு சோனா கிட்ட பேச சோனா எல்லா விஷயத்தையும் பருந்து மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லுச்சு.
சோனா, இப்ப கூட என்னோட மந்திரிய நீ குறை சொல்றதை என்னால நம்ப முடியல. உனக்கும் அவருக்கும் ஏதாவது பழைய விரோதம் இருக்கா? நீ அத மனசுல வச்சுக்கிட்டு பொய்யா அவர் மேல புகார் பண்றியா? பருந்து மகாராஜா, உங்களோட மந்திரி மேல உங்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை இருந்தா இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுல உள்ள குகை பக்கம் வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய வரும். சோனா, உன்னோட பேச்ச நம்பி என்னோட வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த குகைக்கு நான் வாரேன். ஒருவேளை நீ சொன்னதை உண்மைன்னு உன்னால நிரூபிக்க முடியலன்னா உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். உங்களுடைய இந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா. அதே சமயம் நான் சொன்னதை உண்மைன்னு நிரூபிச்சிட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி நடந்துருச்சுன்னா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் வெகுமதி கொடுப்பேன். பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா ராத்திரி அந்த குகை கிட்ட போனப்ப நேத்து மாதிரியே மந்திரி ஜம்ஜமும் புறாவும் குகை வாசல்ல தங்க நாணயங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. சோனா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? சீக்கிரமா வா, வந்து இந்த தங்க நாணயங்களை இந்த வண்டியில ஏத்து. ஜம்ஜம் பறவை இப்படி சோனா குருவியை அவசரப்படுத்த இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்த பருந்து மகாராஜா பாத்துக்கிட்டே இருந்தாரு. பிறகு தன்னோட வந்த வீரர்களுக்கு இந்த மாதிரி கட்டளையிட்டாரு. வீரர்களே, இந்த நம்பிக்கை துரோகி மந்திரியையும் அந்த புறாவையும் உடனே போய் கைது பண்ணுங்க. கைது பண்ணி அரண்மனைக்கு இழுத்துக்கிட்டு வாங்க. திடீர்னு அரசரோட குரலை கேட்ட மந்திரி ஜம்ஜம் ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. அரசரே, நீங்க எங்க இப்படி? நீங்க இன்னுமா தூங்கல? பொண்ணு மாதிரி பறவைகளை எல்லாம் மந்திரியா வச்சா நானும் இல்ல எந்த அரசரும் நிம்மதியா தூங்க முடியாது. அரசர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வீரர்கள் மந்திரியையும் புறாவையும் கைது பண்ணாங்க. பிறகு கைது பண்ண இவங்க 2 பேரையும் அரசர் பாதாள சிறையில அடைச்சாரு. அவங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு கதறியும் அரசர் அவங்கள மன்னிக்கவே இல்லை. இந்த திருடர்கள் பத்தி துப்பு கொடுத்த சோனா குருவிக்கு அரசர் அந்த காட்டுல உள்ள நிறைய வயல்களை இலவசமா கொடுத்தாரு. அந்த வயல்கள்ல கடுமையா உழைச்ச சோனா குருவி அதுக்கப்புறம் தான் 2 குழந்தைங்களோட ரொம்ப வசதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தது.